எந்த அமைச்சர்கள், எந்த துறை செயலாளர்கள், யார் எங்கெங்க எந்தெந்த துறையில தவறு செஞ்சிருக்காங்க, எல்லா புள்ளிவர்களும் என் கையில் இருக்கு. எல்லாவற்றையும் ஆதாரப்பூர்வமாக பத்திரிகையாளர் சந்திப்புல அடுத்தடுத்து இனிதான் இருக்கு. திமுகவை சார்ந்த அமைச்சர்கள், மந்திரிகள், எம்எல்ஏக்கள் யாரெல்லாம் என்னென்ன குற்றம் செய்திருக்கிறார்கள், எவன் கஞ்சா வித்திருக்கான், எவன் கள்ளசாராயம் வித்திருக்கான், யார் பாலியல் குற்றங்கள் செஞ்சிருக்காங்க, யார் கற்பழிப்பு செஞ்சிருக்காங்க, அத்தனை குற்றங்களும் எனக்கு தெரியும். நான் அத்தனையும் வெளியிடுவேன். 5 ஆண்டுகள் கூட்டணியில இருந்தாரு. கூட்டணியில 5 ஆண்டுகள் இருக்கின்ற போது திமுக செய்த தவறுகளை அப்பொழுதே வெளியிட்டு இருந்தார். இப்ப எவன் கொலை செஞ்சான், எவன் கொள்ளை அடிச்சான், எத்தனை லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, எவன் கஞ்சா வித்தான், எவன் அபீன் வித்தான், எவன் கள்ளச்சாராயம் வித்தான், இவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளை உங்களுடைய ட்விட்டர் பக்கத்திலேயே தவறு செய்த உடனாக நீங்க வெளியிட்டு இருந்தீங்கன்னா அது உண்மையிலே மக்கள் நலன் சார்ந்தது. மக்களுக்காக நீங்க அப்படி செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் நீங்க இதெல்லாம் விட்டுட்டு கூட்டணியை விட்டு வெளியேறினதுக்கு அப்புறம் திமுகவை எதிர்க்கிற, திமுகவை வீழ்த்திருவன் சொல்றது உண்மையிலே ஏற்புடையதா?